Hey guys, welcome to our Vision CAD Studio. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AutoCAD யூஸருக்கு உண்டான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாருமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹேட்ச் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் என்னென்னா ஒரு பவுண்டரியில் போயிட்டு நம்ம பேட்டர்ன்ஸ் அடிக்கிறதுக்கு, பேட்டர்ன் ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த கலர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல், அதாவது சூப்பர் ஹேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூப்பர் ஹேட்ச் அப்படிங்கிற டூல் எங்கே இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் ஹேட்ச். இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் டிஃபைனாக ஒர்க் ஆகும். யூசர் டிஃபைன்னா நம்ம தான், வேற ஒரு யூசர் நம்ம தான். நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பேட்டர்னோட ஸ்டைல் எப்படி இருக்கணும். அதாவது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பிளாக்கை ஒரு ஹேட்ச் பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு இமேஜ் நெட்லேருந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஹேட்ச் பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஆல்ரெடி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் போடுறேன். ஒன் செகண்ட் இருங்க. இங்கே ஒரு ரெக்டாங்குலர் போட்டுட்டேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ரெக்டாங்குலரில் நான் இங்கே போட்டிருக்கிற இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இந்த இதை நான் இதில் வந்து ஹேட்ச் பேட்டர்ன் மாதிரி நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ என்னென்னா சூப்பர் ஹேட்ச்னு டைப் பண்ணுங்கள். சூப்பர் ஹேட்ச் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பிளாக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்கை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்கோட நேம் என்னென்னா வீல் அப்படின்னு வச்சுருக்கேன். வீல் இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே பண்ணிடுங்க. இதை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல பேட்டர்ன் ஆகணும் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஃபேக்டர் கேட்குது. ஸ்கேல் ஃபேக்டர் 1, சாரி எக்ஸோட ஸ்கேல் ஃபேக்டர் 1, ஒய்யோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதனால் யூஸ் எக்ஸ் ஸ்கேல் ஃபேக்டர், அது ஓகே பண்ணிடுறேன். ரொட்டேஷன் 0. இப்போ என்னென்னா இஸ் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் பிளாக் அக்செப்டபிள், ஆமாம் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பவுண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுண்ட்ரியை பிக் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்ச் நம்ம போட்ட பிளாக் வந்து ஹேட்ச் ஆகிருக்கா. இப்போ இதே இதில் நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் கொண்டு வரேன். ஸோ பேன் பண்ணிக்கிறேன். பேன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ அதே ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் போட்டுறேன். ஆனால் சம்திங் வேறு ஏதாவது பவுண்ட்ரி செக்ஷன் போட்டுக்கோங்க. அதே சூப்பர் ஹேட்ச் என்டர் இமேஜின்னு பார்த்தீங்களா, இமேஜை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸாக ஏதாவது இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே கொடுத்துருங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த ஒரு ஸ்கேல் ஃபேக்டர் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. அந்த பவுண்ட்ரியை பிக் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச் பேட்டர்ன் ஆயிடுச்சா. நம்மளுடைய இமேஜ், நம்மளுடைய பிளாக்கை நம்ம பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஹேட்ச் பேட்டர்னாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் என்னென்னா சூப்பர் ஹேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் டூல்ஸில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சூப்பர் ஹேட்ச். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.